அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபுல் பப்பாளி பழம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம வடிகட்டியோட வேண்டாம், நம்ம வடிகட்ட வேண்டாம். அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம சைனா கிராஸ் தனியாக நம்ம காய்ச்சி எடுக்கணும். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சைனா கிராஸ் ஒரு பாதி பாக்கெட் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். சைனா கிராஸ் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியோடு மிக்ஸ் ஆகி வெந்ததுக்கு அப்புறவு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பப்பாளி இருக்குல்ல, இதையும் அது கூட ஒன்றா போடுங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு 4 டீஸ்பூன் நான் சீனி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதிச்சதும் அதுக்கப்புறவு இது பவுலு இல்லை பிளேட்டு இதில் ஊற்றிக்கிடுங்க. நான் 2 பவுல்லையும் ஒரு பிளேட்லேயும் ஊற்றியிருந்தேன். இது ஆறுனதும் அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் திருப்பி நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறவு பால் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பால் தான். இதை எடுத்து நம்ம நல்லா காய்ச்சிரும். பால் காய்ச்சிற சமயத்தில் சைனா கிராஸில் நம்ம வெறும் தண்ணியில் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் இதுக்கும் சேர்த்து தான் நான் வச்சுருந்தேன். அப்போ அதையும் இது கூட சைனா கிராஸையும் இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறவு மில்க் மேடு அதையும் அதில் ஒன்றா ஊற்றுறேன். 2 டீஸ்பூன் சீனியும் போட்டுக்கிடுங்க. ஏன்னா மில்க் மேடு ஊற்றலைன்னா சீனி கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க. மில்க் மேடு சேர்க்குறோங்கிறனால இப்போ சீனி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க. நான் 2 நான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு பாலும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இங்கே வச்சுருந்த பப்பாளி பழம் ட்ரே எடுத்து பார்த்தேன். பப்பாளி பழம் நல்லா குளுந்து இதே மாதிரி நான் கட் பண்ணுறதுக்கு வசதியாக வந்தது. அப்போ அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பால் காய்ச்சி வச்சுருந்த பவுலில் ஃபுல்லாக அந்த பப்பாளி பழத்தை போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு இது கொஞ்சம் செட் ஆனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி எடுத்து இந்த சைடு ஓரத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறவு ஒரு பிளேட்டில் கவுத்துனதுக்கப்புறம் இப்படி வரும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதை நம்ம என்ன ஷேப்லனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எதுலனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நோன்பு இஃப்தார் வருது, அதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இஃப்தாருக்குள்ளதாகவும் வச்சுக்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பப்பாளி பழம் மட்டும் இல்லை, ஆப்பிள், வாட்டர்மெலன், வாழைப்பழம் இதிலெல்லாம் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லா தான் வந்திருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதே மாதிரி கிரேப்ஸ்லேயும் இது ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுலேயும் இது நல்லா தான் வந்திருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.